மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நாம் 4வது தினமாக இந்த ஒரே வசனத்தை நாம் தியானிக்கிறோம். இன்றும் அதே வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தரின் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தருக்கு புது பாட்டை பாடி துதி. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, இப்படி அநேக இடங்களிலே கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். 69ஆம் சங்கீதத்திலே 30-31 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமை படுத்துவேன். கொம்பும் விரை குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எது கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமை படுத்துவது காளை எருதை பார்க்கிலும், அதாவது கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் அதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அந்த பலியை பார்க்கிலும், காளை எருதை பலியாக செலுத்துவதை பார்க்கிலும் எது பிரியம் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவது, அதை காட்டிலும் அது அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, 40ஆம் சங்கீதத்திலே பாடல் எப்படி வருகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார், என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினார். தேவனை துதிக்கிற புதிய பாட்டை என் நாவிலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு புதிய பாடல்கள் எப்படி வருகிறது என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? அவரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் நெருங்குகிறோம், அவரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் கிட்டி சேருகிறோமோ, எந்த அளவிற்கு நாம் அவரிடத்திலே நல்ல உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் நிலைத்திருக்கிறோமோ, அப்படிப்பட்டவர்களுக்கு பாடல்கள், புது பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். பிரியமான கர்த்தருக்கு புது பாட்டை பாடி அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை பிரியப்படுத்துங்கள். மனிதனுக்கு பிரியமாய் இருப்பதை பார்க்கிலும், சுகபோக பிரியராய் நீங்கள் காணப்படுகிறதை பார்க்கிலும், தேவ பிரியர்களாய் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். புதுப்பாட்டை பாடுங்கள், தேவனை ஆராதித்து அவருக்குள் நீங்கள் களி கூறுங்கள். பரலோகத்திலே நிச்சயம் உங்கள் நிமித்தமாக அவர் களி கூறுவார், தேவன் களி கூறுவார். உங்களுடைய களி கூறுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் நிமித்தம் களி கூறுவார் என்கிறதை மனதிலே வைத்துக் கொண்டு அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். புதுப்பாட்டுக்காய் நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் என்ன இருக்கிற காரியத்தை உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்விப்பார். பாடல்கள் பாடியவரை துதிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார் என்கிறதிலே சந்தேகம். நாம் செவ் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துகிறவர்களாய் யாவரும் காணப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பாடுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஆண்டவரே, யாரெல்லாம் இடத்திலே ஆண்டவரே நல்ல உறவு வைத்திருக்கிறார்கள்,
யாரெல்லாம் உம்மோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறார்கள், உம்மை மகிமைப்படுத்துகிறார்கள், உள்ளுக்கெல்லாம் நீர் புதிய பாட்டை தருகிறீரப்பா. ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளுக்கும் புது பாட்டை தருவீராக, பாடிமை துதிக்க செய்வீராக. தடைகளை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க. வல்லமை ஒவ்வொரு மேல் விளங்கப்படும். ஆசி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.